அற்பமான எண்ணையும் வேதத்தை அறிய பயன்படுத்திய இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. யாத்ராகமம் அதிகாரம் 7. கேள்வி 1. கர்த்தர் யாரை பார்வோனுக்கு தேவனாக்கினார்? விடை மோசே. யாத்ராகமம் 7:1. கேள்வி எண் 2. யார் மோசேக்கு தீர்க்கதரிசியாய் இருப்பான் என்று கர்த்தர் கூறினார்? விடை ஆரோன். யாத்ராகமம் 7:1. கேள்வி எண் 3. இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி யார் பார்வோனிடத்தில் பேச வேண்டும் என்று கர்த்தர் கூறினார்? விடை ஆரோன். யாத்ராகமம் 7:2. கேள்வி 4. தான் யாருடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன் என்று கர்த்தர் கூறினார்? பார்வோன் இருதயத்தை. யாத்ராகமம் 7:3. கேள்வி 5. கர்த்தர் எகிப்து தேசத்தில் எதை மிகுதியாய் நடப்பிப்பேன் என்றார்? விடை தன் அடையாளங்களையும் அற்புதங்களையும். யாத்ராகமம் 7:3. கேள்வி எண் 6. யார் செவி கொடுக்க மாட்டான் என்று கர்த்தர் கூறினார்? விடை பார்வோன். யாத்ராகமம் 7:4. கேள்வி எண் 7. கர்த்தர் எதற்கு விரோதமாக தன் கையை நீட்டி மகா தண்டனையினால் இஸ்ரவேல் புத்திரரை அங்கிருந்து புறப்பட பண்ணுவேன் என்றார்? விடை எகிப்து. யாத்ராகமம் 7:4. கேள்வி எண் 8. இஸ்ரவேல் புத்திரரை எவர்கள் நடுவில் இருந்து புறப்பட பண்ணும் போது நானே கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள் என கர்த்தர் கூறினார்? விடை எகிப்தியர். யாத்ராகமம் 7:5. கேள்வி எண் 9. மோசேயும் ஆரோனும் யார் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள்? விடை கர்த்தர். யாத்ராகமம் 7:6. கேள்வி எண் 10. மோசே பார்வோனோட பேசும்போது அவர் வயது என்ன? விடை 80 வயது. யாத்ராகமம் 7:7. கேள்வி எண் 11. பார்வோனோட பேசும்போது ஆரோனின் வயது என்ன? விடை 83 வயது. யாத்ராகமம் 7:7. கேள்வி எண் 12. கோலை பார்வோனுக்கு முன்பாக போடுகையில் அது என்னவாகும் என்று கர்த்தர் கூறினார்? விடை சர்ப்பம். யாத்ராகமம் 7:8-9. கேள்வி 13. பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தவர்கள் யார்? விடை மோசே, ஆரோன். யாத்ராகமம் 7:10. கேள்வி 14. ஆரோன் பார்வோனுக்கும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டதும் அது என்னவாயிற்று? சர்ப்பம். யாத்ராகமம் 7:10. கேள்வி 15. ஆரோனின் கோல் சர்ப்பமாக மாறிய போது பார்வோன் எவர்களை அழைப்பித்தான்? விடை சாஸ்திரிகள், சூனியக்காரர். யாத்ராகமம் 7:11. கேள்வி 16. எவர்களின் கோல்களும் தங்கள் மந்திர வித்தையினால் சர்ப்பங்களாயின? விடை எகிப்தின் மந்திரவாதிகளின் கோல்கள். யாத்ராகமம் 7:11-12. கேள்வி 17. எகிப்தின் மந்திரவாதிகளுடைய கோல்களை எது விழுங்கிற்று?
பார்வோனுடைய கோல். யாத்ராகமம் 7:12. கேள்வி எண் 18. கர்த்தர் சொல்லியிருந்தபடி யாருடைய இருதயம் கடினப்பட்டதால் செவி கொடாமற் போனான்? பார்வோனின் இருதயம். யாத்ராகமம் 7:13. கேள்வி எண் 19. சர்ப்பமாகிய மாறின கோலை கையிலே பிடித்துக்கொண்டு எங்கே நிற்கும்படி கர்த்தர் மோசேயிடம் கூறினார்? விடை நதியோரத்திலே. யாத்ராகமம் 7:14-15. கேள்வி எண் 20. தன் ஜனங்களை என்ன செய்ய அனுப்பிவிட வேண்டும் என்று பார்வோனிடம் சொல்லும்படி கர்த்தர் மோசேயை அனுப்பியிருந்தார்? விடை வனாந்திரத்தில் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய. யாத்ராகமம் 7:16. கேள்வி எண் 21. எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்துக்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனீர். யார் யாரிடம் கூறியது? விடை மோசே பார்வோனிடம். யாத்ராகமம் 7:16. கேள்வி 22. தான் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் கோலினால் அடித்தால் அது என்னவாக மாறும் என்று மோசே பார்வோனிடம் கூறினார்? விடை இரத்தமாய். யாத்ராகமம் 7:17. கேள்வி 23. எப்பொழுது நதி தண்ணீரை எகிப்தியர் குடிக்க கூடாமல் அரோசிப்பார்கள் என கர்த்தர் கூறினார்? விடை இரத்தத்தால் மீன்கள் செத்து நதி நாறி போகும்போது. யாத்ராகமம் 7:18. கேள்வி 24. கோலை எடுத்துக்கொண்டு எவற்றின் மேல் அவைகள் இரத்தமாகும்படி கையை நீட்ட கர்த்தர் சொன்னார்? எகிப்தின் நீர்நிலைகளாகிய வாய்க்கால்கள், நதிகள், குளங்கள், தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும். யாத்ராகமம் 7:19. கேள்வி 25. எகிப்து தேசம் எங்கும் மர பாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் எது உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்ல சொன்னார்? விடை இரத்தம். யாத்ராகமம் 7:19. கேள்வி 26. பார்வோனுக்கும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க அது எப்படி மாறி போயிற்று? விடை இரத்தமாய். யாத்ராகமம் 7:20. கேள்வி 27. ஏன் நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமற் போயிற்று? விடை தண்ணீர் இரத்தமாய் மாறி மீன்கள் செத்து நதி நாறி போனதால். யாத்ராகமம் 7:21. கேள்வி எண் 28. எந்த தேசம் எங்கும் இரத்தமாய் இருந்தது? விடை எகிப்து. யாத்ராகமம் 7:21. கேள்வி 29. தங்கள் மந்திர வித்தையினால் தண்ணீரை இரத்தமாக மாற்றியவர்கள் யார்? மந்திரவாதிகள். யாத்ராகமம் 7:22. கேள்வி 30. நதி தண்ணீர் குடிக்க உதவாதபடியால் குடிக்கத்தக்க தண்ணீருக்காக எகிப்தியர் எல்லாரும் என்ன செய்தார்கள்? நதியோரத்தில் ஊற்று தோண்டினார்கள். யாத்ராகமம் 7:24. கேள்வி 31. கர்த்தர் நதியை அடித்து எத்தனை நாள் ஆயிற்று? விடை 7 நாள். யாத்ராகமம் 7:25. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எங்களோட இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.